சுப்பனின் ஜீன்ஸ் பேண்ட்டும் ஊரே திரண்ட பேய் வேட்டையும். கிராமத்து இளைஞன் சுப்பன் முதன் முறையாக டவுனுக்கு போய் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் மற்றும் பளபளப்பான கோட்டு வாங்கிட்டு வந்தான். அந்த ஊர்லேயே யாரும் அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்ததே இல்லை. இன்னைக்கு ராத்திரி இதை போட்டுட்டு ஊருக்குள்ளே ஒரு வாக் போனால் எல்லோரும் நம்மளை ஒரு கலெக்டர் மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு பிளான் போட்டான். ராத்திரி 10 மணி இருக்கும். ஊரில் கரண்ட் கட் ஆகிடுச்சு. சுப்பன் அந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கண்ணாடியை மாட்டிட்டு மெதுவாக ரோட்டில் நடந்து வந்தான். அந்த ஜீன்ஸ் பேண்ட் ரொம்ப டைட்டாக இருந்ததால் அவனால் நேராக நடக்க முடியாமல் ஒரு மாதிரி முன்னும் பின்னும் காலை ஆட்டிகிட்டே நடந்தான். அப்போது அந்த வழியாக வந்த மாரிமுத்து தூரத்தில் இருட்டில் ஒரு உருவம் விசித்திரமாக ஆடிக்கிட்டே வரதை பார்த்துட்டான். அதுவும் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் இருந்த ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் இருட்டில் மின்னவும் மாரிமுத்துவுக்கு பயம் வந்துடுச்சு. மாரிமுத்து ஊருக்குள்ளே ஓடி வந்து, எலே, நம்ம ஊர் சுடுகாட்டு பக்கத்தில் இருந்து ஒரு விசித்திரமான உருவம் வருது, அதுக்கு 2 காலும் கருப்பாக இருக்குது, உடம்பு முழுக்க மின்னுது என்று கத்தினான். அவ்வளவுதான். ஊர்க்காரங்க எல்லாம் கையில் அருவாள், கம்பு, டார்ச் லைட்டோட கிளம்பிட்டாங்க. சுப்பா இதெல்லாம் தெரியாமல் நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்து தான் எல்லாரும் கூட்டமாக வர்றாங்க போலன்னு நினச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக அந்த பேண்ட்டு டைட்டாக இருந்ததுனால காலை தூக்கி தூக்கி வச்சு நடந்தான். கூட்டம் நெருங்க நெருங்க சுப்பனுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன் எல்லோரும் கம்போட வர்றாங்க அப்படின்னு நினச்சி அவன் ஓட ஆரம்பித்தான். ஜீன்ஸ் பேண்ட் டைட்டாக இருந்ததால் அவனால் ஓட முடியாமல் ஒரு பெண்குயின் மாதிரி தத்தி தத்தி ஓடினான். இதை பார்த்த ஊர்க்காரங்க, ஆஹா, இது ஏதோ விசித்திரமான வெளிநாட்டு பேய் தான் போல இருக்கே, பாருங்க எப்படி தத்தி தத்தி ஓடுதுன்னு அப்படின்னு சொல்லி அவனை துரத்துனாங்க. சுப்பம் பயத்தில் ஒரு பெரிய வைக்கோல் போருக்குள்ளே போய் விழுந்தான். ஊர்க்காரங்க சுற்றி நின்று, இப்போ மாட்டிக்கிட்டியா அப்படின்னு டார்ச் அடித்து பார்த்தாங்க. வைக்கோலுக்குள்ளே இருந்து சுப்பம் மெதுவாக தலையை நீட்டி, அண்ணே, நான் தான் சுப்பேன், டவுன்லேருந்து புது பேண்ட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அழுதபடியே சொன்னான். அவனோட அந்த விசித்திரமான ட்ரெஸ்ஸை பார்த்த ஊர்க்காரங்க, டேய் சுப்பா, நீ பேண்ட் போட்டிருக்கியா இல்லை 2 கால்லையும் கருப்பு கலரில் பைப் மாட்டிட்டு வர்றியா, ஸ்டைலால் ஊரே சாவு பயத்தில் நிற்குதுடா அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பித்தாங்க. கடைசியில் சுப்பன், இனிமேல் நான் ஜீன்ஸ் பக்கமே போக மாட்டேன், என் பழைய வேட்டியே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த பேண்ட்டை அங்கேயே போட்டுட்டு ஓடிட்டான்.